மீண்டுமா எங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிற காரியம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். அல்லேலூயா. நிறைய சமயங்களில், நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், என்னுடைய பலத்தினால் இதை செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சாமர்த்தியத்தினால் இதை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன், எனக்கு இருக்கிற பராக்கிரமத்தினால, எனக்கு இருக்கிற அதிகாரத்தினால, எனக்கு இருக்கிற தலைக்கட்டில் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இருக்கிற பெரிய உறவுகள் நிமித்தமாக எனக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு இருக்கிற என்னுடைய நண்பர்களுடைய வட்டாரம் மிகப்பெரிய ஒரு வட்டாரம், எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப வெல்த்தியான ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல டிக்னிட்டியில் இருக்கிறாங்க, அவர்கள் மூலமாக எனக்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய பலத்தினால தான், என்னுடைய பராக்கிரமத்தினால தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது முற்றிலும் தவறானது. உங்களுடைய பலத்தினால் அல்ல, உங்களுடைய பராக்கிரத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உங்களுடைய சுய புயத்தின் மேல் சாராதீர்கள். உங்களுடைய சரீரம் எப்பொழுதுமே இருக்கிறதை போல இருக்காது. வாலிபம் என்பது மாயை. வாலிபத்தில் செய்த பாவங்களுக்கும், வாலிபத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் முதிர் வயதுள்ளவன் ஆகும் பொழுது நீ உட்கார்ந்து சிந்திப்பாய், நான் வாலிபனாக இருக்கும்போது ஆடுறதுக்கு தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றத யோசிக்கிற நிலைமைக்கு கர்த்தர் என்ன பண்ண முடியும்? கொண்டு போக முடியும். ஆகவே பலன் இருக்கும் பொழுது, பராக்கிரமம் இருக்கும் பொழுது அது ஆவியினால் இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். சில வாலிபர்கள் செய்கிற துடிப்பான காரியங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லுவார்கள், இரத்த சூடு என்ன பண்ணுறது, ரத்த ஷூட்டில் பண்ணிகிட்ருக்குறாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. நேற்று ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவர் சொன்னார், நான் வாலிபனாக இருக்கும்போது நிறைய ஒர்க் பண்ணேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், என்னால் தூக்க முடியாது எதுவுமே இல்லை, எல்லா பொருளும் நான் தூக்கினேன். இன்றைக்கி என் கால் ஏன் வீங்குதுன்னே தெரில, ஏன் வலிக்குதுன்னே தெரில, என் கால்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது, வலியாக இருக்குதுன்னா அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, ரத்த சூடு, உடம்பு பலன் இருக்கும்போது ஓடி 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 எல்லாத்தையும் செய்யணும். என் பலம் எனக்கு இருக்கிற பலம் யாருக்குமே கிடையாது, எனக்கு இருக்கிற பலத்தில் நான் எதை வேணால் செய்ய முடியுன்ற நம்பிக்கையில் போய் எல்லாத்தையும் செஞ்சாங்க. அவங்களுடைய பலத்தை தான் நம்பினாங்களே தவிர கர்த்தருடைய ஆவியை சார்ந்து இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுடைய மாம்சத்தை நம்பி நிறைய பேர் நிறைய கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. என்ன அர்த்தம்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்போம்னு நினச்சி கடன் வாங்கியிருப்போம். யோசிச்சு பாருங்கள். இன்னும் நம்ம பலனோடு இருப்போம், நம்மளுக்கு எதுவும் வராதுன்ற நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், சில காரியங்களுக்கு சில பேருக்கு ஷூரிட்டி போடுவோம். அவன் கட்டாமல் போயிட்டானா யார் கட்டணும்? நம்ம தான் கட்டணும். நீங்கள் தானே இப்போ கையத்தை நீங்கள் தானே போட்டிருக்கிறீங்க, கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஃப்ரெண்டுன்ட்டு போட்டேன், ஃப்ரெண்டுன்ட்டு போட்டியோ இல்லை நண்பன்ட்டு போட்டியோ இல்லை சொந்தக்காரன் போட்டியோ, நீ சைன் பண்ணியிருக்கிற, நீ கட்டிட்டு போ. அவனை பிடிக்க முடியல, அவன் ஃபோன் எடுக்க மாட்டான், ஆளே இருக்க மாட்டான், நீ கட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், விடு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் இந்த முதலாவது வாரத்தில் உங்களோட பேசுகிற காரியம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். யார் அவருடைய ஆவியில் இருப்பவர்கள் யார்? வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நம்ம வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார். நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியால் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவன்
தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். தேவனுடைய ஆவி எங்க இருக்கிறது? அவருடைய ஆலயமாகிய என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதா? இந்த சரீரத்தில் தேவன் வாசமாக இருக்கிறாரா? இந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவி வாசம் செய்கிறாரா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். உன் சரீரத்தை நீ கெடுத்தால் கர்த்தர் உன்னை கெடுப்பார். சரீரத்தை ஆண்டவரை கெடுக்கிறாரு. யாருங்க கெடுக்கிறது சரீரத்தை? பலவீனத்தை ஆண்டவரை கொடுக்குறாரு. யார் ஏற்படுத்திக்கிறது பலவீனத்தை? சாப்பிடாம பட்னி போட்டு தண்ணி குடிக்காம நிறைய செய்ய வேண்டிய வேலை மட்டும்தான் நம்ம செய்யணும். செய்யாத வேலையெல்லாம் செஞ்சு பிரச்சனையை நம்ம உருவாக்கிக்கின்னு ஆண்டவர்கிட்ட போய் எங்களுக்கு போய் இந்த மாதிரி பண்ணிட்டியே நீ நம்ம கேட்க முடியுமா? ஆலயத்தை கெடுத்து கொண்டது நீங்கள் தான். அவர் உங்களுக்கு கெடுக்கலையே. உங்களுக்கு அப்படியே உண்டாக்குனார். உங்களை நல்லா உண்டாக்குனார், ஆரோக்கியமாக உண்டாக்குனார், பலத்தோடு உண்டாக்குனார். உங்களை நல்ல பலனோட ஆரோக்கியத்தோடு எல்லாவற்றையும் உங்களுக்கு கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அந்த ஆலயத்தை கெடுக்கிறவர்கள் நம்ம தான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. எத்தனை பேருடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்து கொண்டிருக்கிறீங்க? உங்கள் சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ தான் தேவ ஆவி உங்களுக்குள்ள வாசம் செய்யும். தேவ ஆவி உங்களுக்குள்ள வாசம் செய்யலைன்னா கர்த்தருடைய ஆலயத்தை நீ கெடுத்து கொண்டிருக்கிறாய். இது ஒரு பில்டிங், இந்த சபைன்றது ஒரு கட்டிடம். ஆனால் இந்த சபையில் அமர்ந்து ஆராதிக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆலயம்தான். உங்களுக்குள்ள தேவ ஆவி வாசமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்க முடியும். உங்களுக்குள்ள தேவ ஆவி வாசம் பண்ணுதா, வேற எந்த ஆவினா வாசம் பண்ணுதா? அதை நீங்கள் தான் முடிவு பண்ணியிருக்கணும். தேவ ஆவி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு ஆலயத்தின் ஆராதனை தவற மாட்டீங்க. ஆலயத்துக்கு நேரத்தோடு வருவீங்க. கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தில் கனம் பண்ணுவீங்க. ஊழியங்களில் கரெக்டாக இருப்பீங்க. ஐக்கியத்தில் உடன்படுவீங்க. சபையினுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வேதத்தை வாசிக்காமல் இருக்க மாட்டீங்க. சோம்பேறியாக இருக்க மாட்டீங்க. தூங்கினே இருக்க மாட்டீங்க. மொபைலில் விளையாடிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. வேலைக்கு போவீங்க, சம்பாதிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து கொள்ளுகிறது சோம்பேறியின் ஆவிகள். ஜெபிக்கலாம் பொழுது அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம். வேதத்தை வாசிக்கலாம் அப்புறம் வாசிக்கலாம். அப்புறமா போயிடுவேன். எல்லாம் அப்புறம்னா உங்களுக்கும் எல்லாமே ஆண்டவரே இப்படி இருக்குது கஷ்டம், அப்புறம் பார்த்துக்கலாமா மகளே, அப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஜெபம் பண்ணதுக்கு மனசில் பேசுகிறேனே, பேசாமல் இருக்கிறேன். சர்ச்சுக்கு போக சொல்லி போன்றனே, நீ வீட்டிலே உக்காந்து இருக்கிறியே. நான் உன்கிட்ட பேசாமல் இருக்கிறேன், நீ தானே வீட்டிலே உக்காந்துருந்த. அப்புறமா பண்ணுறேன். நீ லேசியாக இருக்கிறியா? ஊழியத்தில் சோம்பேறியாக இருக்கிறியா? சபையில் சோம்பேறியாக இருக்கிறியா? ஜெபம் பண்ணுறதுல சோம்பேறியாக இருக்கிறியா? மீதி எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக ஓடல. இப்போ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார். அவருடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. கர்த்தர் எங்கே பரிசுத்தம் இருக்குதோ அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுறார். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை தரிசிக்க முடியாது. அப்படி சத்தத்தை எப்படி கேட்க முடியும்? நம்ம தான் காதில் கெட்ட வார்த்தைகள்லாம் கேட்டுருக்கிறோமே. நம்ம வாயிலேருந்து கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோமே. நம்ம பார்க்குறதெல்லாம் தப்பாகவே பார்த்துட்டு இருக்கிறோமே. அப்புறம் எப்படி இயேசு என் வாழ்க்கையில் இருப்பார்? அப்புறம் எப்படி பரிசுத்த ஆவி எனக்குள்ள வாசமாக இருக்கும்? அப்புறம் எப்படி என் வாழ்க்கையில் சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும்? நான் எப்படி கர்த்தரோடு கூட ஒன்றிணைந்திருக்குன்னு சொல்ல முடியும்? நம்ம பலத்தை நம்பின்னு இருக்கிறோம். ஆண்டவருக்கு யார் தெரியுமா தேவை? ஆண்டவரே, நான் பலவீனனப்பா, நான் பலவீனமாக வந்திருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்கன்ற ஒரு ஆண்டவருக்கு தேவை. எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன். குறுகி போயிடும். சகோதரர் ஒருத்தர் இருந்தாருங்க, காலையில் 28 முட்டை சாப்பிடுவார், 30 முட்டை 40 முட்டை சாப்பிடுவார். வெறும் வயிற்று முட்டை சாப்பிட்டு அவருக்கு வேலை என்ன பண்ணால் ஜிம்முக்கு போனோம், ஒர்க் அவுட் பண்ணோம், ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி செக்கு வாங்கின்னு வரணும். இதுதான் வேலையே. அதுக்காகவே, சாப்பிட்றதுக்காகவே வாழ்ந்தார். உடம்பு ஊருக்கு காட்டுறதுக்காகவே வாழ்ந்தார். ஸ்டேஜ் ஏறி என்ன பண்ணோம், இப்படிலாம் காட்டணுன்றதுக்காகவே சாப்பிட்டு வாழ்ந்து அதுக்காகவே வாழ்ந்தாருங்க. அவர் வேலை வெட்டிக்கெலாம் போகிறது கிடையாது. நல்லா ஜிம்முக்கு போகிறது, நல்லா காலிலேருந்து சாயந்தரம் ஜிம்மில் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு
போகிறது, அங்கே போய் ஸ்டேஜில் நிற்கிறது, செக்கு கொடுப்பாங்க, கப்பு கொடுப்பாங்க, வாங்கி வந்து வச்சிருது. இப்படியே இருந்தார் ஆணழகன். அவர் உடம்பெல்லாம் என்ன பண்ணுவார், எல்லாம் ஊருக்கெல்லாம் காட்டுவார், வெறும் ஜெட்டி மட்டும் போட்டுக்கணும். பெலன், நான் தான் பராக்கிரமசாலி, என்ன மாதிரி யார் இந்த ஊரில் வெயிட் தூக்க முடியும், என்னை விட கட்ஸ் இந்த உலகத்தில் இந்த ஊரில் யாருக்கு இருக்குது? அப்படி அவர் போகிற நடைய இப்படி என்றைக்குமே அவர் குனிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. ஆலயத்துக்கு வந்தார்னா கூட அப்படியே நெஞ்சு நிமித்தம் தான் வருவார். அவர் அப்படி தான் இருக்கிறார். தோற்றம் அப்படி மாறி போச்சு, வேறு வழியே கிடையாது. நான் கூட உடம்பு இதுவாகிறதுக்கே நான் சொல்லுவேன், அம்மா ஜிம்முக்கு போட்டேன் வேணாப்பா, சாம்பார் பக்கெட்டு மாதிரி ஆகிடுவானுவாங்க. ஏன்னா அவங்க கையில் பக்கெட் இல்லாமல் பக்கெட் விஷயமாக நடப்பாங்க, அப்படி இப்படி கை அகலமாக இருக்கும். இல்லை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க, டீ குடிக்கிறது ஆம்ஸ்லாம் பெருசாகி போச்சுன்னா கஷ்டம். எதுக்கு அதுக்கெல்லாம் போயின்னு தேவையில்லாமல் ஒரு அங்கெல்லாம் போட முடியாது, தேவையில்லாத வேலையை இருக்கிற மாதிரி போய் எங்கன்னா வாக்கிங் போ, நடந்து போவா, மேலே இது பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு, ஜிம்முக்கெலாம் போய் இது பண்ணிக்காது அப்படின்னு போயிட்டு இருந்தது தான் ஒரு காலத்தில் போயிட்டு பண்ணி. என்ன சொல்கிறேன்னா, உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய சரீரத்தை நான் நம்புகிறேன் அப்படின்னா, அந்த சகோதரன் வந்து தன்னுடைய சரீரத்தை நம்பி பிழைப்பு விட்டு கொண்டிருந்தார். இந்த சரீரத்தை காட்டி காட்டியே நம்ம என்ன பண்ணிடலாம், சம்பாதிச்சிடலான்னு யோசிச்சார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு முறை நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்பர் 1 அவர் வாங்கினார். மிஸ்டர் இந்தியாலாம் வாங்கியிருக்கிறாரு பாருங்கள். மிஸ்டர் இந்தியாலாம் வாங்கி ஒரு முறை நல்லா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹெவி வெயிட் தூக்கும்போது இந்த ஜவ்வு கிழிஞ்சு போச்சு. இந்த தோள்பட்டில் இருக்கிற ஜவ்வு என்ன ஆச்சு, கிழிஞ்சிச்சு. அப்படி வெயிட் கை இப்படி வந்துச்சு. இப்போ வரைக்கும் கை இப்படி தான் வச்சுன்னுக்கிறாரு. இந்த கை கொஞ்சம் செயல் கம்மியாயிடுச்சு. உடம்பு நல்லா இருக்குது, ஒரு கை மட்டும் ஒல்லியாக இருக்குது. பெலனு ஆரோக்கியம் நெஞ்சு நிமித்து நடக்க எங்கே போச்சு? என் பெலன் எப்பொழுதும் என்னை சார்ந்திருக்காது. நான் எப்பொழுதும் பெலன் உள்ளவனாக இருக்க முடியாது. நானே கூட சொல்கிறேன், நானே எல்லா நேரத்திலும் பெலன் உள்ளவனாக இருக்க முடியாது. எனக்கும் பலவீனம் வரும். ஆனால் என்னுடைய பலவீனத்திலும் நான் ஆண்டவரை தான் சார்ந்திருப்பேன். நான் பெலனோடு இருந்தாலும் நான் ஆண்டவர் தான் சார்ந்திருப்பேன். எனக்கு பெலன் இருக்கிற கர்வத்தில் நான் எல்லாரையும் போய் என்ன பண்ண மாட்டேன், ஆணவமாக பேசக்கூடாது. நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்கன்ட்டு கூட போய் சும்மா வம்பு இழுக்க முடியுமாங்க? கூட வினித்து விக்கி இருக்கிறாங்கிறதுக்கு நான் போயிட்டேன் ரோட்டில் போகிறேன், ஏய் என்னடா சர்ச்சை முறைச்சி பார்த்து போகிறேன்னு கேட்க முடியுமா? ஐயோ அவன் ஆளுங்க நிற்க வச்சுன்னுக்கிறான்ப்பா, அப்படி கிடையாது. அது வம்பு சண்டை. நம்ம கூட ஆளுங்க இருக்கிறாங்க, தைரியத்தில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கேட்கறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, நம்மளுக்கு பேசுறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. இந்த வீம்பான வழிக்கு போகிறதுக்குள்ளே எப்படி பரிசுத்த ஆவி இருக்கும்? சமாதான பத்திரத்தில் தான் பரிசுத்த ஆவி இருக்கும். ஐக்கியத்தை எந்த இடத்துல ஒருத்தர் பிரச்சனை உருவாக்குறாங்களா அந்த இடத்துல இருக்காதீங்க, வந்துடுங்க. உங்களுடைய ஆவி கெட்டு போயிடும், உங்களுடைய மாம்சம் கெட்டு போயிடும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன், பலத்தினால் அல்ல. அதுதான் ஃபஸ்ட்டு கத்தனம் கிட்ட பேசுகிற காரியம் என்னது, பலத்தினாலும் அல்ல. எது பலத்தினால் அல்லனா, ஆதியாகமத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பாருங்க, நம்ம ஆளுங்க தான் ஃபஸ்ட்டு செங்கல் அறுத்துக்கிறாங்க. செங்கல்ன்றதை யார் ஃபஸ்ட்டு அறுத்துது? பைபிளில் இருக்கிறவங்க அறுத்துருக்குறாங்க பாருங்கள். செங்கல் அறுக்கிறது ஃபஸ்ட்டு இவங்க தான் அறிமுகப்படுத்திருக்கிறாங்களே. எல்லாம் கருங்கல்லில் வச்சு கட்டுவாங்க. அப்போல்லாம் கோவில்லாம் பழைய கால சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கோவிலில் கருங்கல்லில் கட்டியிருப்பாங்க. கற்கோவில்களாகவே இருக்கும். பாறைகளை குடைஞ்சி கோவிலை உருவாக்குவாங்க. செங்கல் அறுக்கிற ஒரு மாடல், செங்கல் அறுக்கிறதான ஒரு ஜென்ரேஷன் எங்கே துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் அவங்க முதல் முறை என்ன சொல்கிறாங்க, செங்கலை அறுத்து அதை நெருப்பில் என்ன பண்ணலாம், அது நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசி கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும், சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் பெயிண்ட் அடிக்கிறாங்க. பெயிண்ட் கண்டுபிடிச்சது யார் தான்? நம்ம ஆளுங்க தான். செங்கலை அறுத்து அதை காய வச்சு இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பலத்தை சார்ந்த
பாபேல் கோபுரம் என்று சொல்லப்படுகிற ஒரு கோபுரத்தை உருவாக்க வேண்டும். அந்த மனிதர்களுக்குள்ளாய் இருந்த என்ன தெரியுமா? எல்லாம் நம்மளை பற்றி பெருமையாக பேசணும், எல்லாரும் நம்மளை அண்ணார்ந்து பார்க்கணும், உலகமே நம்மளை திரும்பி பார்க்கணும். அது ஒரு சின்ன உலகமாக இருந்தது. அவங்க யோசிக்கிறாங்க, இந்த வான் உயர்ந்த ஒரு கோபுரத்தை நம்ம என்ன பண்ணணும், கட்டணும். பாபேல் டவர்ன்றது ஒரு பெரிய டவர், வானத்தை எட்டும் அளவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கோபுரத்தை கட்ட போகிறேன். இந்த நம்ம எல்லாருமே வந்து எங்கெங்கேயுமே செதறி போகக்கூடாது, உலகத்தின் எந்த மூலைக்கும் செதறி போகாமல் ஒரே இடத்துல ஒரே நகரமாக, பாபேல் நகரமாக நம்ம எல்லாம் இதை ஒன்றா சேர்ந்து கட்டி எல்லாம், அதை என்ன சொல்கிறது, கூட்டு குடும்பம் ஒரே இடத்துல. இப்போ நெமிலியில் வந்து எவ்வளோ வீடுங்க இருக்குது, எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க எல்லாம் ஒரே பாஷை பேசுகிறாங்க, ஒரே லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அவர்கள் தங்களுடைய பலத்தினால் செய்கிறார்கள், ஆவியினால் செய்யல. தங்களுடைய பலத்தினால் தங்களுடைய பேரை பெருமைப்படுத்திக் கொள்ளும் பொழுது, தங்களுக்கு மகிமை உண்டாகும்படி, தங்களுக்கு கனம் உண்டாகும்படி தங்களுடைய பலத்தை சார்ந்து இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. உயர்ந்த கோபுரம், இந்த உலகத்திலே ரொம்ப உயர்ந்த கோபுரமாக வானத்தை எட்டணுன்றது தான் அவங்களுடைய லட்சியமாக இருந்தது. வானத்தை எட்டும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், கோபுரத்தை கட்டி கண்டே போகணும். நீங்கள் செங்கல் இருக்கிறதுக்கு ஒருத்தர், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒருத்தர், அதை கட்டுறதுக்கு ஒருத்தர், எல்லாரும் நியமிச்சிட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், எல்லாம் கட்டி முடிச்சுட்டு எல்லாம் ஒரே இடத்துல வாழ்வோம் அப்படின்ற ஒரு முடிவு. கர்த்தர் அதுக்காக மனுஷன் ஆசீர்வதிச்சார். மனுஷனுக்கு எதுக்கு என்ன ஆசீர்வதிச்சார்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிற்பங்கடா அப்படின்னு சொன்னால் நெமிலி விட்டு நவர மாட்டான். நெமிலியானுங்க, நீங்கள் 4 இடத்துக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா வாழுங்க, நல்லா இருங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சிறுநமல்லி தாண்ட மாட்டுது, இந்த ஓச்சேரி தாண்ட மாட்டுது. இந்த பக்கம் எங்கேயோ ஐயா ஊந்தார் ஒரு இடம், என்ன இடம், அம்மனை பார்க்குமா, அம்மன் ஒரு தாண்ட மாட்டுது. சுற்றி இங்கே ரவுண்ட் அடிச்சுன்னு இந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டம் விட்டுனா உயரமாக பறக்கும். அது சொல்லுவாங்க ஒன்று இப்படி சுற்றினே இருக்கும் பாருங்க, என்ன பண்ணுவாங்க, அது பேர் என்னது, அந்த பட்டம் உயரம் போயிடுச்சுன்னா காற்றுல இடத்துல அப்படியே சுற்றி அப்படியே இப்படி சுற்றின்னு இருக்கும். நம்ம ஆளுங்க இப்படி சுற்றி இங்கே தான் வந்து நிற்கிறாங்களே தவிர இப்படி போனால் மகேந்திர வீடு இருக்குன்னா போகிறது. அதுக்கு மேலே எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் அப்படியே வலதுபுறம் இடம் கொண்டாதபடிக்கு அசையாதபடிக்கு நான் இங்கேயே இருப்பேன், நிலைத்திருங்க. ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாபேல் கோபுரத்தை கட்டும்படி கர்த்தர் எழுப்புகிறார். இவங்க கர்த்தர் எழுப்பல, இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளே கட்டணும், நம்ம பலத்தினால கட்டணும். கடவுளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தாண்டி இவங்க யோசிக்கிறாங்க, நம்மளே ஒரு நகரத்தை உருவாக்கி அது வானுயர்ந்த கோபுரமாக மாற்றி நம்ம எல்லாம் அதில் குடியிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது கர்த்தருக்கு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, நீங்கள் பாருங்கள், நம்ம 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 4லிருந்து, பின்னும் அவர்கள் நம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். சுவிசேஷன்றது நெமிலிக்கு மட்டும் தேவைப்பட்டது கிடையாது, இந்தியா முழுவதும் சுவிசேஷம் போனோம். அதுதான் கர்த்தருடைய சித்தம். கட்சி வரைக்கும் புண்ணையிலே இருப்போன்றது கிடையாது. புண்ணை முடிச்ச உடனே ஆட்டுப்பாக்கு முடிச்ச உடனே நம்ம நெமிலி கூட்டமோடு எல்லாத்துக்கும் போனோம், குப்பத்துக்கு போனோம், சைனாபுரத்துக்கு போனோம். ஆண்டவருடைய சித்தன்றது ஒரே இடத்துல கிடையாது, ஒரே ஃபோக்கஸ் கிடையாது. அப்படி ஊழியம் செஞ்சுருந்தா இந்திய சுவிசேஷ திருச்சபை வளர்ந்துருக்குமா? தந்தை பேரார் ஒரு குத்தாங்க, 4 சர்ச்சு குத்தாங்கப்பா, உக்காந்து ஊழியம் பண்ணிட்டு போகலாம், நம்ம எதுக்கு பாடுபட்டணும்னா 10,000 சர்ச்சுக்கு மேலே நம்மளுக்கு வந்திருக்காது. உலகம் எங்கும், தமிழ்நாடு, இந்தியா முழுவதுமாக சபைகள் இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியத்தை, நற்செய்தியை எல்லாருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் இவங்க ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரே இடத்துல இருப்போம். சில பேர்லாம் வந்து மாற்றத்துக்காக வேறு இடத்துக்கு வருவாங்க, பார்த்துக்கிறீங்களா? சில பேர் ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டு சாஸ்திரம் பார்த்துட்டு, வாஸ்துபடி உங்கள் வீடு சரியில்லைங்க, சொந்த வீடு விட்டு எங்கே போவாங்க, வாடகை வீட்டில் இந்த வீடு பூடி வச்சுட்டு இருப்பாங்க. நாங்கள் பூடி வச்சுருக்கோம், வாஸ்துபடி சரியில்லைங்க, கோயிலுக்கு போய் திருவிருந்து எடுக்கிறோங்க, வாஸ்துபடி எங்கள் வீடு சரியில்லையா, அதனால் ஒரு 6 மாதம் பூட்டி வைக்க சொன்னாங்க, அதனால் நாங்கள் வாடகை வீட்டுக்கு வந்துக்கிறோம். யாரை நம்பிட்டு இருக்கிறீங்க? கடவுள் நம்புகிற பிள்ளைங்க இப்படி பண்ணுவாங்களா? ஒரு ஜபம் வச்சு எல்லாத்தையும் மாற்றி கர்த்தர் இந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா.
இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்கு இவங்க பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. நம்மளாம் ஒன்றா சேர்ந்தால் எல்லாத்தையும் பண்ணிடலாம். உண்மைதான், ஆவியில் ஒன்றா சேரணும், ஜெபம் பண்ணுறதுக்கு சேரணும் ஒன்றா. நான் பிரதர் சிஸ்டர் எதில் சேரணும்? ஜெபம் பண்ணுறதுக்கு ஒன்றா சேரணும். ஆவியில் எதுவும் சேர மாட்டுது, மாம்சத்தில் தான் சேருது. எல்லாம் சாவுக்கு போகிறதுக்கு ஒன்றா சேருது, ப்ரோக்ராம் போகிறதுக்கு ஒன்றா சேருது, சாப்பிட்றதுக்கு ஒன்றா சேருது, வேறு எதுக்கு ஒன்றா சேருது? என்னங்கய்யா? பஞ்சாயத்துக்கு ஒன்றா சேருது. இதுக்கு தான் ஒன்றா சேர்றோம். மற்ற ஆவியில் ஒன்றா சேர்றீங்களா? ஆமாம் சிஸ்டர், இன்னும் கர்த்தர் பேசினார், நம்ம 2 பேர் ஜெபம் பண்ணலாம், நம்ம சபையில் போய் ஜெபம் பண்ணலாம், நம்ம இடத்துக்கு ஜெபம் பண்ணலாம், புண்ணைக்காக ஜெபம் பண்ணலாம், கோயில் கட்டணும், நிறைய தேவைகள் இருக்குது, கர்த்தர் நம்மளை சந்திக்கணும். அது ஒன்னஸ்ன்றது வந்து ஆவியில் வரணும், மாம்சத்தில் வரக்கூடாது. இங்கே மாம்சத்தில் வருது, அது கர்த்தருக்கு விரோதமாக இருக்குது. தங்களுடைய பலத்தை சார்ந்து இந்த பாபேல் மக்கள் எல்லாம் ஒன்று அந்த நகரத்தை கட்டி எழுப்ப பிரயாசப்படுறாங்க. கர்த்தர் சொல்ற, அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் அதை செய்ய தொடங்கினார்கள். அப்பொழுது அவங்க நினச்சினுக்கு, நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து தானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். மகளிர் குழு நடத்துவாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு குழு ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரிஞ்சு போய் இன்னொரு குழு ஸ்டார்ட் பண்ணோம், அதுலேருந்து இன்னொரு குழு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு ஒரு குழு தொடங்கியிருக்கோம். இப்போ ஊரில் 10 குழு இருக்கும். இன்னொரு அம்மா நம்ம சீட்டு போடுவோம், ஒருத்தர் சீட்டு போடுவாங்க, ஒருத்தர் அந்த வேலையை செய்கிறாங்கன்னா 10 பேரும் நானும் சீட்டு கம்பெனி நடத்துகிறேன், 10 பேர் நடத்துங்க, யாருக்கிட்ட கட்டுவாங்க? ஒருத்தர் யாருன்னா போய் லோன் வாங்கிட்டு பேங்க்கில் ₹1,00,000 கொடுக்குறாங்க, லோனு மானியத்தில் கொடுக்குறாங்களாம், கொடுக்குறாங்கன்னா எல்லாம் காடுங்களை தூக்கின்னு போயிடுது. லோன் கொடுக்குறாங்களாம், எல்லாம் லோன் கொடுக்குறாங்களா ஓடிடுது. இன்னொன்று எக்கிவிட்டாலேருந்து லோன் கொடுக்குறாங்களாம். அவங்க வந்து திருப்பதி லோன், அது திருப்பதி காசு நம்ம வாங்கிக்கினா நம்மளுக்கு வந்து 2 பைசா வட்டி கொடுக்குறாங்களாம். பிசாஸ்க்கு ஓன்மான்னு நம்ம காதில், நம்ம மனசில் ஆவியில் இருந்தால் எனக்கு கர்த்தர் நடத்துவார், எக்கிவிட்டா லோன் வேணுமான்னு கேட்கும் மனசில். எக்கிவிட்டா லோன் வந்துக்குது, அது வந்து திருப்பதி லோனு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. யார் இந்த காலத்தில் காசு எடுத்து கொடுப்பாங்க? அப்புறம் வந்து சண்டை போட்டுன்னு இருப்பான், அச்சின்னு பூச்சின்னு இழுத்துன்னு இருப்போம். இதுக்கு இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியில் ஒன்றாவில் மாம்சத்தில் ஒன்றா இருக்கிறாங்க. இவங்க மாம்சத்தில் பேசிகிட்டு இருக்கிறான், மாம்சத்தில் நின்று கொண்டு இருக்கிறான். இது கர்த்தருடைய பார்வைக்கு சரியில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஸ்ப்ரெட் ஆகி போய் நல்லது பண்ணுங்கடானா, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களே. இப்போ என்ன பண்ணுற, கர்த்தர் இந்த இடத்துல இவங்களுக்குள்ளே இருந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சிந்தையாக நம்ம ஒன்றா இருக்கிறதுனால யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றா இருந்தால் தானே ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளாம் ஒரே லாங்குவேஜ் பேசுகிறோம். நம்ம எங்கே பாருங்கள், இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம், அங்கே போய் ஒரு தமிழரை பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அடட, நீங்களும் தமிழ்நாடா? நானும் தமிழ்நாடுங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. அவன் யாருன்னு எதுன்னு தெரியலனா கூட தமிழ் பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? அப்படியே நமக்கு நம்ம பிள்ளை போய் வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னா, அம்மா இங்கே ஒரு தமிழ் ஆள் இருக்கும், அவன் ஃபோன் கொடுப்பா, அப்படியே அவங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ தெரிஞ்சுமா, சார் நல்லா இருக்கிறீங்களா சார், என் குழந்தை கொஞ்சம் பார்த்துங்க சார், எல்லாத்தையும் எல்லா ரகசியத்தையும் சொல்லுவாங்க அந்த பொண்ணை பற்றி. அது கொஞ்சம் பயந்து சுவாபம் சார், உங்களை நம்பி தான் சார் அமுச்சிக்கிறோம். இங்கே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த சகோதரி உங்களை நம்பி அனுப்புகிறோன்னு ஜெபம் பண்ணி அமிச்சா, அவங்ககிட்ட ஃபோன் வாங்கி, உங்களை நம்பி தான் சார் அமுச்சிக்கிறேன் என் பொண்ணை, யாருன்னே தெரியாது ஆளை பார்த்து. இங்கே கடவுளை நம்புறதுன்னு சொல்கிறது, அவங்ககிட்ட என்ன சொல்கிறது, உங்களை தான் சார் நம்பி அமுச்சிக்கிறோம், கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. அம்மா அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே உங்களை நம்பி தான் என் பிள்ளைய அங்கே அமுச்சிருக்கிறேன். ஆண்டவர் யோசிப்பார், இது இங்கே வந்தால் என்ன நம்புறேன்னு சொல்லுது, அவனுக்கு ஃபோன் பண்ணி உங்களை தான் நம்பி அமுச்சுக்கிறேன், எதை தான் நான் நம்புறது? ஒரே லாங்குவேஜ். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறீங்கள. நீங்கள் கல் எடுத்து கொடுத்தா அவன் கல் எடுத்து கொடுக்குறான், சிமெண்ட் எடுத்து கொடுத்தா சிமெண்ட் எடுத்து கொடுக்குறான், கொஞ்சம் நல்லா பூசுனா நல்லா வண்ணம் பூசுகிறான். இது இப்போ என்ன பண்ணணுன்னா, இவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன்னா இவங்க என்ன பண்ண மாட்டானுங்க, ஆவியை உணர்வாங்கன்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, முதலாவது லாங்குவேஜ் உருவாகிற இடமே இந்த பாபேல் கோபுரத்தில் தான்.
ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷைகளை தாறுமாறு ஆக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதற போக பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தங்களுடைய பலத்தினால் ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த மக்கள் கூடியிருக்கிறாங்க. இவங்க இவங்களுக்குள்ள என்னன்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும், ஆனால் ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் போங்கன்னு சொல்றாரு. இவங்க ஒரே இடத்துல ஒன்னா கட்டின்னு ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைச்சாங்க பாருங்க. கர்த்தருடைய ஆவியை இல்லாதபடி அவங்க இருந்ததுனால ஆண்டவர் இறங்கி வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது இவங்க ஒரே நகரத்தை கட்டி எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ தேவ சித்தம் எப்படி நிறைவேறும் அப்படின்றதுனால கர்த்தர் லாங்குவேஜை மாற்றுறாரு. இப்போ எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட சொல்கிறாரு, கீழே மேலே அந்த இதில் சாரத்துலேருந்து உட்காந்து சொல்கிற தண்ணி எடுறா கொஞ்சம்னு கேட்குறாரு. தண்ணி கேட்டால் அவன் சிமெண்ட் எடுத்து கொடுக்குறான். இவன் என்னடா சிமெண்ட் எடுத்து கொடுக்குறான், டேய் தண்ணி எடுறான்னா அதை வச்சுட்டு குளிர் எடுத்து கொடுக்குறான். இது தண்ணி தானே நான் கேட்டேன் அப்படின்னா இதுங்களுக்குள்ளே பிரச்சனை ஆகுது. நான் பேசுறதே புரிய மாட்டுது, லாங்குவேஜ் புரிய மாட்டுது. அப்படின்னும் போது இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒன்று சொன்னால் ஒன்று செஞ்சால் நமக்கு எப்படி இருக்குங்க? காது கேட்காதுங்க மாதிரி ஆகி போச்சு பாருங்கள். கோபம் வருங்க, நிறைய கோபம் வரும். எப்போ அந்த வாட்டர் கேன் கொஞ்சம் எடுத்துனுவான்னா அவன் வேறு ஏதாவது எடுத்துன்னு வரான். நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நான் காது கேட்கல, உனக்கு வாட்டர் கேன் தானே கேட்டேனா? ஏன்னா லாங்குவேஜ் புரியல. எல்லா பாஷைகளையும் தாறுமாறாக்கி போட்டார் ஆண்டவர். இப்போ என்னன்னா கட்டந்து பாதியில் நிறுத்திட்டு எல்லாம் செதறி போச்சுங்க. நீங்கள் முதலே ஆவியை உணர்ந்தவர்களாய் ஆவியினால் ஆகும் என்பதை நம்பி நீங்கள் போனீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பார். இவங்க செதறி போனதுக்கு காரணம் பல லாங்குவேஜ், பல மொழிகள் உருவாவதுக்கு காரணம் தெரியுமா? இந்த பாபேல் கோபுரம் தான். பலத்தை சார்ந்து கட்ட நினைத்த பாபேல் கோபுரத்தினால மொழிகள் உண்டாகிறது. லாங்குவேஜ் அவன் பேசுது. இது வரைக்கும் நம்ம ஒன்றா பேசணும், ஒன்றா புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் இப்போ புரிய மாட்டுது? உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் நல்ல விஷயத்தை ஒருத்தக்கிட்ட சொல்கிறீங்க. என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு நல்ல விஷயம், ஒரு 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 குடும்பத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறீங்க. இதை ஒரு பொண்ணு பார்க்குறதுன்னு வச்சுங்க, இல்லை ஒரு பையனை பார்க்குறதுன்னு வச்சுங்க. பிரதர், இந்த மாதிரி நம்ம பாப்பா இருக்குது, நீங்கள் ரொம்ப நாளாக தேர்ந்து இருக்கிறீங்க மாப்பிள்ளை, இந்த தம்பி நல்ல பையன், எங்களுக்கு தெரிஞ்ச பையன். அவங்க நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்க. ஆமாவா இல்லையா? நல்ல எண்ணத்தில் சொல்கிறத நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ திமிர் பற்றியா இதுக்கு? என்னவோ எங்களுக்கு மாப்பிள்ளைங்களே இல்லாத மாதிரியும் எங்களுக்கு பொண்ணுங்களே இல்லாத மாதிரி இது எங்கேயோ கூப்பிட்டு வருது பாரு அப்படின்னு சொன்னால், இவங்க நல்ல எண்ணத்தில் சொன்னது அப்போ குடும்பத்தில் தான் வருது, குழப்பம் வருது, பிரச்சனை வருது. வீடு கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. வீடு கட்டணும் முடிவு பண்ணி, எப்பா ஆளுக்கு 5000 ரூபாய் போடுங்க, ஒரு குட்சை முதல்ல போடலாம். என்கிட்ட இல்லை, 3000 ரூபாய் தான் இருக்குது. சரி பரவாயில்ல கொடு, நம்ம இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே கட்டுறாங்க. கட்டி முடிச்சிட்ட பிறகு 3000 ரூபாய் குத்துப்பிட்டு எல்லாம் போங்கடா வெளியே அப்படின்னா எவ்வளோ திமிர் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்படி தான் நடக்குது. புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, நம்ம நல்லதுக்குன்னு பண்ணுறது எல்லாமே எப்படி ஆகிடுது? தப்பாக முடிஞ்சுது. நீங்கள் நல்ல விதமாக யோசித்து பேசுகிறதெல்லாம் கெட்டதாக மாறிதுக்கு நம்ம சொல்கிறதே அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்களே. நான் எதுக்கு சொன்னேன் அவங்க புரிஞ்சிக்கல கடைசி வரைக்கும்? இப்போ நான் சொல்கிறது நீங்கள் எதாவது தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க? புரிந்து கொள்ளுதல்ன்றது தெரியுமா? ஆவியில் இருந்து வார்த்தைகளை கேட்கும்போது அது சரியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். மாம்சத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டனா அது உங்களுக்கு என்ன ஆகாது? ஓஹோ, இந்த ஆள் என்னை பற்றி தான் பேசுகிறான், அந்த பாஸ்டரு, முடியிட்டோம், சர்ச்சு முடிஞ்ச பிறகு கச்சேரி வைக்கலாம். அப்போ மாம்சம் அதை பிசாசு இதுதான் டைவர்ட் பண்ணுறது. இது மாதிரி தான் இங்கே என்ன ஆகுது? ஒரு பெரிய ஒரு கொலாப்ஸ் ஏற்படுது. மாம்சத்தில் ஆவி இல்லாதபடிக்கு தங்களுடைய பலத்தினால கட்ட நினைச்சாங்க, அது கட்ட முடியாமல் இன்னி வரைக்கும் அப்படி எப்படி பாதியில் கட்டி விட்டு போனாங்களோ அப்படியே தான் இருக்குது. அதனால் உங்கள் பலத்தினால் எதையும் செய்யணும்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்கிற பலனோடு நான் எப்பவுமே இருக்க முடியாது. இப்போ இருக்கிற பலனோடு நீங்கள் யாருமே இப்படியே இருக்க முடியுமாமா? இருக்க முடியாது. 2 கால் நடக்குது, ஒரு நாள் 3 கால் நடந்து தான் ஆகணுமே.
2 கண்ணில் பார்க்குறது 4 கண்ணில் பார்த்தா ஆகணுமே, வேறு வழி கிடையாது. பலன் குறுகி போகும்போது